கத்தரி வருஷம் ஸ்தோத்திரம். இந்த வெளியில் நான் உங்களோட பேச வந்திருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், கட்டங்கள், கண்ணீர் எத்தனையோ இருந்துட்டு இருக்குது. ஒரு வேலையை நம்ம செஞ்சோன்னா செய்ய முடியாத பெரிய பெரிய தடைகள் நமக்கு வந்துட்டு இருக்குது. அது மனுஷாலோ, அதிகாரிகளாலோ, பிரபஞ்ச அந்தகார லோகாதிபதிகளாலோ, கிளைமேட்டோட ஏதோ ஒன்றால் நமக்கு தடைகள் வந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம அந்த தடைகளை உடைக்கிறது எப்படி, அப்படி இல்லை வேதத்தில் இது எப்படி யார் உடைச்சாங்க அந்த வரலாம் நம்ம பார்க்கறதுக்காக இந்த விடையில் வந்திருக்கிறோம். கத்ததம் இந்த வசனத்தில் நமக்கு ஆசீர்வதிச்சு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். முதல்ல வசனத்தை வாசித்துட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 30வது வசனம். ஹீப்ரூ 11th chapter 30th verse. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 30வது வசனம். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாட்கள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாட்கள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. அது எப்படி விழுந்தது? அதை பற்றி நம்ம தடைகளை வச்சுன்னு பார்க்கலாம். எரிகோ போல பெரிய தடைகளை எப்படி கத்தர் உடைக்கிறான்றதை குறித்து நம்ம பார்க்கலாம். ஜெபம் பண்ணலாம். Hallelujah, 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 hallelujah. Sharara boribe dharara boribe rabalava sharara kattava saba. Hallelujah, 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 hallelujah. My Devini stotramya, Karbi Devini stotramya, Rakam Devini stotramya. Lord kattave saba. Sundramага Lord பேசுங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் அநேக தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எந்த ஒரு காரியத்தை நாங்கள் எடுத்தாலும் கத்தாவே சப்பா அதை செய்ய முடியாதபடிக்கு ஆண்டவரே சப்பா தடைகள் காணப்படுது. ஆண்டவரே சப்பா அது எப்படிப்பட்ட தடைகள் ஆண்டவரே சப்பா இருந்தாலும் ஆண்டவரே சப்பா உங்களுடைய கரத்தை ஒப்பு கொடுக்குறமே எல்லா தடைகளும் உடைக்கிற தேவன் ஆண்டவரே சப்பா நீங்கள் ஒருவரால் மட்டும் முடியும். ஆண்டவரே சப்பா இதோட ராஜா ஏசப்பா நீ இந்த வசனமா எங்களோடு பேசுங்கப்பா, எங்களோடு பேசுங்க ராஜா. ஆண்டவரே எங்கள் தடைகளை உடைத்து போடுங்கப்பா. அந்த வசனத்தில் கேட்டு முடியும்போது ஆண்டவரே சப்பா எனக்கு எல்லா தடைகள், பிரச்சனைகள், தடைகள், கஷ்டங்கள் தவேசப்பா எல்லாம் கட்டு உடைத்து போட்டு எங்களுக்கு புது ஜீவத்தை, புது வசத்தை, புதிய பாதி எங்களுக்கு காட்டுங்க ஆண்டவரே. நீங்கள் தானே எங்களோடு கூட நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நடிக்கும் பிதாவே ஆமென். பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ ஆல். மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 30வது வசனம். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. சரி, இதோட வேதத்தின் பிரகாரம் எரிகோங்கிற கோட்டையை ஒரு யுத்தம் இல்லை, ஒரு பெரிய கருவிகளெல்லாம் இல்லை, கடப்பா இல்லை, இட்டு இல்லை, எதுவும் இல்லை. நம்ம ஒரு பில்டிங்கை உடைக்கணும்னா, ஒரு கோட்டையை உடைக்கணும்னா உங்களுக்கே தெரியும் எப்படி எப்படிலாம் கொண்டு வந்து அதை உடைக்கணும்னு தெரியும். ஆனால் இந்த வழியில் வேதம் என்ன சொல்லுது பாருங்க, வெறுமனை அவங்க என்ன செஞ்சாங்கன்னா வெறுமனை 7 நாட்கள் சுற்றி வந்து உடைச்சிட்டாங்க. அப்போ அப்போ எரிக்கக்கூட வெறும் ரொம்ப ஈஸியாக போல உடைக்கிறது ஈஸி, தள்ளாத்தில் விழுந்துடும் அப்படின்னு நினைப்போம் பாருங்க. அப்போ அந்த எரிக்கோட்டை எப்படி இருந்துச்சு, அதை எப்படி உடைச்சாங்க, எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை எப்படி உடைக்கப்படும் அதை குறித்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு நம்பிக்கை, விசுவாசத்தோடு நம்ம செய்யணும். இதில் பாருங்கள், நம்ம விசுவாசத்தினால மெயின் அதை வச்சுக்காங்க. ஃபஸ்ட்டு விசுவாசம் தான் முக்கியம். விசுவாசம் எரிகோ கோட்டை பட்டணத்தின் மதில்கள் வெறும் 7 நாள் சுற்றி வந்து உடைச்சிட்டாங்க. சரி, அந்த எரிகோ கோட்டையை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் தானே நம்ம அதை செய்ய முடியும். எரிகோட்டைக்கு பாருங்கள், எரிகோ கோட்டை எப்படி இருக்குன்னா, எரிகோன்னு வந்து யோர்தான் நதிக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோட்டை. அந்த நாட்களில் அவங்க எதுக்கு கட்டியிருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் அந்த கோட்டை பெரிய கோட்டை சுற்றி அந்த ஊரை சுற்றியும் பெரிய கோட்டை கட்டியிருந்தாங்க. அது எப்படி கோட்டைன்னா, அது மேப்பில் நீங்கள் பார்ப்பீங்க. 10 ஒரு அந்த யோர்தான் நதி வளர்த்தோடனே முதல்ல வெளியில் உள்ள ரவுண்டு வந்து சின்னது கோட்டைச்சோறு. சின்னதுன்னா ஹைட் தான் ஸ்ட்ராங்கு, ஆனால் ஹைட் கூட. அதுக்கு உள்ள ஒரு வேலை இதில் தப்பி வந்தாங்களே, இதில் உள்ள விடக்கூடாதுக்கா. இன்னும் ஹைட்டாக, பெரிய ஹைட்டாக, யார் உள்ள நுழைய முடியாது, ஹைட்டாக அகலமாக ஸ்ட்ராங்காக கட்டியிருந்தாங்க. கல்லுகளை வச்சு கட்டியிருந்தாங்க அந்த காலத்தில். இது எதுக்காக கட்டப்பட்டிருக்குன்னு தெரியல. ஹிஸ்ட்ரியில் என்ன போட்டிருக்காங்கன்னா, சில சொல்கிறாங்க இந்த யோர்தான் நதியில் சில வெள்ள அது மழை காலத்தில் எல்லா இடத்துல வெள்ளம் புரண்டு வருமா.
வாய்ச்சி வரும்போது அந்த வெள்ளம் வந்து ஊருக்குள்ள வந்து இந்த எரியோ ஊரை அழிச்சிடாதபடிக்கு அந்த மதிர்ச்சி வந்து தடுக்கிறதுக்காக. அப்போ வெள்ளம் தடுக்கிற தண்ணி வந்து வெள்ளத்தில் வந்து அந்த செவரு உடையாதபடிக்கணும். அப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டியிருப்பாங்க நீங்கள் பாருங்கள். ஏன்னா யோர்தான் நதி தண்ணி வந்து வெள்ளத்தினால அந்த செவரை உடைச்சு அந்த ஊருக்குள்ள வந்து ஊரை அழிக்காதபடிக்கு அவ்வளோ பெரிய வெள்ளத்துக்குள் உள்ள வராதபடிக்கு ஒரு பெரிய செவரு அகலமாக கட்டியிருந்தாங்க. அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், அகலமாக வெள்ளம் ஹைட்டாக கட்டியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, அந்த தண்ணி ஒருவேளை உள்ளே வந்துட்டா கூட, வெள்ளம் உள்ளே வந்துட்டா கூட உள்ள இன்னொரு கொடைச்சல், 2 கொடைச்சல் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இவ்வளோ அகலமாக்கி அப்படி போய் பெருசாக கட்டிட்டுனாங்க. பயங்கரமான செவரு. அந்த 2 வால் சுத்து கட்டு, 2 சட்கட்டு, இப்படிப்பட்ட செவத்தை, இப்படிப்பட்ட ஒரு காம்பவுண்டை ஊரை சுற்றி போட்டிருக்க, ஏதோ கோட்டை சுற்றி போட்டிருக்க அந்த ஊருக்கு சுற்றி போட்டிருக்க அந்த செவரை வெறுமனே 7 நாள் சுற்றி 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 வந்து உடைச்சிட்டாங்க. பாருங்க. அப்போ பாருங்க எவ்வளோ பயங்கரமான அந்த கோட்டைச்சோறு அவங்க சுற்றி உடைச்சிருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய இருக்கு. ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, ஐயோ எனக்கு பிரச்சனை வந்துச்சு, ஐயோ எனக்கு கஷ்டம் வந்துச்சு, ஐயோ எனக்கு தடையாயிடுச்சு, எனக்கு இப்படி ஆச்சு, எனக்கு அப்படி ஆச்சு, எனக்கு சீக்கிரம் எத்தையாவது ஒன்று சொல்லி நம்ம சோர்ந்துடும். ஆனால் ஆண்டு சோர்ந்து போகாது. உனக்கு நான் இருக்கிற காப்பாற்றுவேன். எரியோ கோட்டையை உடைச்ச கடவுள் உன்னை காப்பாற்ற மாட்டாரா? எரியோ கடை உடைச்ச கடவுள் நம்மளை காப்பாற்ற மாட்டாரா? உங்களை காப்பாற்ற மாட்டாரா? குட்டி பிள்ளையை காப்பாற்ற மாட்டாரா? அப்போ எரியோ கோட்டை எப்படி உடைச்சாங்கன்றதை நம்ம இப்போ தான் பயங்கரமான கோட்டை. அப்போ ஜோஷுவா வந்து எங்களுக்கு அந்த கோட்டையை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற அந்த ஊரை. அப்போ அந்த ஊரை கொடுப்பாங்க. அப்போ ஆளுங்களை விட்டு 2 பேரை விட்டு சுற்றி பார்த்துவாங்க எப்படி இருக்குது ஊர், நம்ம எப்படிக்க முடியுமாங்க. அப்போ பார்த்து ஐயோ பயங்கரமான காவல் இருக்குது, சுற்றி சோறு 2 சத்து இருக்குது, சோறு நம்ம உள்ளே போட கஷ்டம், காவல் இருக்காங்க. ஆனால் உள்ளே போயிட்டு கற்றுக்குன்னு நான் கூட இருக்கிறேன், என்ன தலைவரட்டுமே நான் கூட இருக்கேன், நான் உன்னை விடுவிப்பேன். கத்தர் ஆகாதது உண்டா? எதுவும் இல்லை. அப்போ கத்தர் நான் உன்னை கூட இருக்கிறேன், நான் உன்னை விடுதலை பண்ணி தருவேன், நான் கூட இருக்கேன், நீ போ. ஆண்டவரே இந்த கோட்டையை நான் எப்படி உடைக்கிறது அப்படின்னு ஜோஷுவா ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. நம்ம பிரச்சனை வரும்போது நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரே ஒரு பயங்கர பிரச்சனை, என்னால் தாங்க முடியாது, என்னால் சர்வ் பண்ண முடியாது, என்னால் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரே என் தப்பிக்கிறது வழித்தாங்க, இதை சால்வ் பண்ணுறதுக்கு வழித்தாங்க, இது உடைக்கிறதுக்கு வழித்தாங்க, நான் தாண்டி இந்த முதல்ல தாண்டி இந்த தடையை தாண்டி இந்த பிரச்சனை தாண்டி நான் போகணும், எனக்கு வழித்தாங்க ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஜோஷுவா அப்படி தான் கேட்டார், நான் எப்படி ஆண்டவரே இந்த தாண்டி போகணும்? இப்போ ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு பாருங்க. அந்த யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, 3ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யுத்த புருஷன் நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சொல், நிறைய இருக்குது, நீ பைபிள் இருந்து நீங்கள் வாசித்து பார்த்துக்கலாம். ஆனால் கருத்து இம்பார்ட்டன் கருத்தை சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்யுங்க. எப்படியா? டெய்லி 1 டைம் நம்ம பட்டணத்தை, இதான் எரிக்கோ பட்டணம் வச்சுக்கோங்களேன், இந்த எரிக்கோ பட்டணத்தை இப்படியே சுற்றி வரணுமா? சோத்திரம் 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 சொல்லி அப்படி எக்காலத்தை ஊதிக்கிட்டு ஆண்டவர் மகிமைப்படுத்திக்கிட்டு இந்த ஒரு ஃபுல்லாக அந்த எரிக்கோ கோட்டை 1 டைம், ஒரு நாளைக்கு ஒரு தடவை இப்படி 6 நாள் செய்யுங்க. எத்தனை நாள் செய்யணும்? 6 நாள் செய்யுங்க. 7ஆம் நாள் 7 தடவை சுற்றி வாங்க. டெய்லி ஒரு தடவை சுற்றி வந்தாங்க. 7ஆம் நாள் சரி 7 தடவை சுற்றி வந்தாங்க. ஆடு சொன்னாங்க, எல்லாரும் நம்மனா யோசிப்போம், அப்படி சுற்றி வந்தா மது முடிஞ்சிருமா? பில்டிங் முடிஞ்சிருமா? நம்ம காம முடியுமா? நம்ம யோசிப்போம். ஆனால் இவங்க என்ன விசுவாசிச்சாங்க. கர்த்தர் சொன்னது தான், நம்ம கவலையே பட வேண்டாம் இப்போலாம் சொல்லிட்டு அவங்க விசுவாசத்தோட அதே மாதிரி அவங்க செஞ்சாங்க. டெய்லி போயிட்டு அந்த எரியோ கோட்டையை சுற்றி எல்லாரும் சொன்னாங்க, யாரும் பேசக்கூடாது, அமைதியாக இருக்கணும், வெறுமனே ஸ்தோத்திரம் சொல்கிறது மட்டும் நாங்கள் வேலை. எக்காலம் ஊதணும், எக்காலம் ஊதிட்டு நீங்கள் வாட்டு சுற்றி வரணும். ஒரு 1 டைம் சுற்றி போயிடுவாங்க. காலையில் டெய்லி என்ன பண்ணாங்க? காலையில் எழுந்திரிச்சு எல்லாரும் சேர்ந்து ஃபுல்லு யோசுவாரு என்ன ஆகிட்டு எல்லோரும் எக்காலம் ஊதிட்டு ஆண்டவர் துதிச்சுக்கிட்டு இப்படியே போயிட்டு அந்த எரியோ கோட்டையை ஃபுல்லும் 1 டைம் சுற்றி வந்து வீட்டில் வந்து சமைச்சு சாப்பிட்டு நல்லா இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில் திருப்பி போனாங்க, அந்த கோட்டையை 1 டைம் சுற்றி வந்தாங்க, திருப்பி இருந்தாங்க. இப்படி 6 நாள் செஞ்சாங்க.
7ஆம் நாள் ஆண்ட சொன்னார், உஷாராக இருங்க, அங்கே உள்ள தீட்டை எடுக்கக்கூடாது, அதெல்லாம் சாபமானது, எடுக்காதீங்க. நீங்கள் வந்து 7ஆவது தடவை நம்ம வந்து எப்போ நான் எக்காலம் சொல்லணும், நான் சொல்லும்போது நீங்கள் ஊதணும். எக்காலம் வந்து 7 தடவை சுற்றி வந்துட்டு உடனே எல்லாரும் உள்ள போங்க. எவ்வளோ நம்பிக்கையோட எவ்வளோ விசுவாசத்தை சொன்னார். அதே மாதிரி நினச்சாங்க. 7ஆம் நாள் உடனே 7ஆம் நாள் சுற்றி வந்தாங்க. வெறுமனி எக்காலம் மட்டும் ஊதிட்டு பாருங்க, சொத்து அந்த இடத்த ஃபுல்லாக எக்காலத்தை ஊதி சுற்றி வந்தாங்க. சுற்றி வந்து ஆச்சரியனா 6 தடவை வந்தப்போ ஒரு கிராக் கூட இல்லை, 6ஆம் தடவை சுற்றி வரும் கூட கிராக், 7ஆம் தடவை சுற்றி வந்தாங்க பாருங்க. அப்படியே எல்லாம் பில்டிங்கை போல் அவ்வளோ பெரிய குறைச்சல், டபுள் வால் போட்டிருந்தாங்க, 2 அடுக்கு சுற்றி கட்டியிருந்தாங்க. அப்படியே அதை காமெடி சொல்லிட்டு வந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்க, உடஞ்சி ஒன்று என்ன சொன்னாங்க வந்தாங்க. உடஞ்சி வந்த பிறகு நீங்களாம் அவரவர் அந்தந்த வழியில் போங்க. பாருங்க, நீங்கள் என்ன அதில் வந்து எங்கெங்கே உடைச்சிக்கோ, ஒரு வாசல் பக்கம் மட்டும் உடையலை, ஒரு பக்கம் உடையலை, எல்லா பக்கமும் டம்மால் தரமட்டமாயிடுச்சு. அப்போ தரமட்டமானோடனே நீங்கள் என்ன செய்யுங்க, அது இடிஞ்ச உடனே நேராக நீங்கள் பாருங்கள், உடனே ஜனங்கள் 3ஆவது 5ஆவது வருஷத்தில் கிளாஸில் அப்பொழுது பட்டணத்தை அளவு இடிந்து விழும், உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக விழும். அப்போ என்ன தரமட்டமாயிடுச்சு. வாசல் பக்கம் மட்டும் உடையலை, அந்த ஒரு பக்கம் மட்டும் உடையலை. இவங்க ஜெபிச்ச ஜெபம் எக்கால் ஓடி நம்பிக்கையோட சுற்றி வந்தனால தரமட்டமாக்கிட்டார். பாருங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய சோறு நெருங்க கொட்டை பற்றி கேள்விப்படுங்க, அவ்வளோ பெரிய பயங்கரமான செவத்தை ஆண்டவர் வெறும் ஸ்தோத்திரத்தினால உடைச்சிட்டாங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட பயங்கரமான பிரச்சனைகள் காணப்படும். ஐயோ, இவனோட யார் பேச முடியும், இந்த தடையை யார் தவிர்க்க முடியும், இவ்வளோ பெரிய கடன் பிரச்சனை இருக்குதே, இவ்வளோ கஷ்டமாக இருக்கேன், என் பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்வேன், என் குடும்பத்துக்கு என்ன செய்வேன், இப்படி பயங்கர பிரச்சனைகள் இருக்கும். ஐயோ, இந்த இது செயல்பட முடியாத தடை இருக்குது, கவர்மெண்ட் மூலமான பிரச்சனை இருக்குது. ஆனால் அந்த லோகாதிகள் துரைத்தனங்களும் அதிகாரத்தினாலும் கூட நம்ம தடை வரலாம். எவ்வளோ தடை வரலாம், நம்ம எல்லாம் தடை. ஆனால் எப்படிப்பட்ட தடையாக இருந்தாலும், எந்த மாதிரி தடையாக இருந்தாலும் அது உடைச்சு போய் நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், ஆண்டவரே உம்மால் கொடு, எனக்கு வாழ்க்கையில் இருக்க தடையை உடைக்க உம்மால் கொடு, நான் முன்னேற முடியாதபடி இருக்கிற பிரச்சனை உங்களார்த்திக்க முடியும். அப்படி நீங்கள் விசுவாசிச்சு ஆண்டவர்கிட்ட கேட்டுப்பாருங்க. விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. வேற ஒன்றும் இல்லை, நான் என் வாழ்க்கையில் நடந்து நிறைய காரியங்கள் பட்டான். எப்போ இந்த வசனத்தை தெரிஞ்சுட்டு நான் அழிச்சுட்டனோ, அப்போ என்னுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் சப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், அந்த தடையில் உடைச்சதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பிரச்சனை ஸ்தோத்திரம்னாங்க சொல்லுவேன். அவ்வளோதான். நான் என் வீட்டுக்குள்ள உட்காந்துன்னு கண்ணை மூடி ஜெபம் பண்ணி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லும்போது அடுத்த நாள் இல்லை அன்றைக்கே எனக்கு அது பிரச்சனை தீர்ந்து ஆச்சரியமாக இருக்கும். இப்போ என் வாழ்க்கையில் நடந்தனால நான் என் கருத்தை சொல்லுவேன். இப்படி தான் ஒரு தடவை நான் எங்கள் அப்பாவுக்கு சொன்னேன். எங்கள் அப்பாவுக்கு வந்து அவ்வளோ ஆண்டவர்னா போகணும், சர்ச்சைக்கு போகணும், வரணும், போதும், நம்ம மட்டும் வச்சுக்கணும். சண்டையான சர்ச்சைக்கு போனியா, பைபிள் வாசியா, ஜெபம் பண்ணியா, மனப்பாடம் பண்ணியா, இதிலெல்லாம் எங்கள் அப்பா தரோம். சர்ச்சில் பேசக்கூடாது, ரொம்ப ஒழுங்கு எங்கள் அப்பாவுக்கு. ஆனால் அதுக்கு இந்த ஸ்தோத்திரம்லாம் சொல்கிறதுனால பிரச்சனை தீராது. பிரச்சனை தீர்றதுக்கு வேறு வழி அப்படின்னு எங்கள் அப்பா அடிக்கடியாக சொல்லுவாங்க, யோசிப்பாங்க. என்னத்துக்கு அப்படி எப்படி முடியணும். இப்போ நான் ஒரு நாள் சொன்னேன் எங்கள் அப்பாட்ட, இல்லைப்பா நீங்கள் நல்லா பாருங்கப்பா, இந்த வாழ்க்கை அப்படி தான் நினச்சி, நான் எப்போ கர்த்தரை ஏற்றுக்கிட்டனோ அப்போ தான் இப்படி வரைக்கும் அப்படி தான் பார்க்குறேன். ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை சார், நாங்கள் இன்றைக்கி இருக்கிறோம், நாங்கள் பெங்களூர்லேருந்து வந்துருக்கோம், அப்பா வீட்டுக்கு வந்துருந்தோம், அப்பா வீட்டில் ஊருக்கு போச்சு, எப்போ நாங்கள் இன்றைக்கி இருக்கிறோம், நாங்கள் ஊருக்கு போயிடுவோம். உங்களுக்கு ஒரு வேளை தாங்க முடியாத பிரச்சனை உங்களால் சால்வ் பண்ணால் பிரச்சனை வரும்போது நீங்கள் என்ன செய்யுங்க, ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜெபிக்க கூட வேண்டாம்ப்பா, வெறுமனே இந்த சால்வ் பண்ணதுக்காக ஸ்தோத்திரம், பிரச்சனை தீர்த்தக்காக ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லுங்கப்பா, சரியாயிருப்பா, நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்புறம் தான் நீங்கள் ஆர்டர் சொல்லுவீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். வந்து கொஞ்ச நாளில் எங்கள் அம்மாவுக்கு அன்கான்ஸ் ஆகி எங்கள் அம்மா கீழே வந்துட்டாங்க. விழுந்து அம்மாவுக்கு அன்கான்ஸ் ஆகிடுச்சு. பேச்சு மூச்சில் என்ன செய்யறது பார்த்தாங்க. உடனே சீரியஸ் ஆகிடுச்சு, ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம். உடனே எல்லாம் தூக்கி வச்சு ஆம்புலன்ஸ் வச்சு எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கள் தூத்துக்குடி ஹாஸ்பிட்டல் போனோம். தூரம், நாங்கள் இருக்கிறது 6 மணி நேரம், எங்கள் அப்பா இருக்கிறது தூத்துக்குடி ஹாஸ்பிட்டல் போனோம். எங்கள் அப்பாவுக்கு பயம் வந்துருச்சு. எங்கள் அப்பா எப்போதுமே எங்கள் அம்மாவுக்கு சிக்குன்னா உடனே பைபிள் வாசிச்சிட்டே இருப்பாங்க, 24 மணி பைபிள் வாசிப்பாங்க, ஜோம் பண்ணுவாங்க. எங்கள் அப்புறம் நல்லாயிட்டு கூட ஒன்றும் செய்ய மாட்டாங்க எங்கள் அப்பா. ஏன்னா சிக்கு எங்கள் அம்மா மேலே அவ்வளோ இஷ்டம் எங்கள் அப்பாவுக்கு.
போயிட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு சிக்கனை எங்கள் அப்பா தூங்கவே மாட்டாங்க. முடிச்சு பக்கத்துலேயே உட்காந்து உங்களுக்கு என்ன முடியாதுன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அவ்வளோ இவ்வளோ அன்பாக இருப்பாங்க. ஆனால் இப்போ அம்மா பேச்சு முடிச்சலன்னா எங்கள் அப்பாவுக்கு என்ன செய்ய தெரியல. உடனே சொல்லி அப்போ அவங்க அழுதுட்டு இருந்து இப்படி இருக்கேன். அப்போ எங்கள் அப்பா யோசித்தாங்க, மகா சொன்னாலே நம்மக்கிட்ட, அப்போ ஸ்தோத்திரம் சொன்னால் அம்மாவுக்கு உயிர் வந்துடும்ல அப்படின்னு நினச்சிட்டு எங்கள் அப்பா நினச்சாங்க, என்ன பெருமனே சோத்திரம் 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 சோத்திரம், என் ஒய்ஃபு உயிர் வரணும், சோத்திரம் 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 நல்லா இருக்கணும், சோத்திரம் சோத்திரம் வெறுமனே சோத்திரம் தான் சொல்லிட்டு வந்தாங்க. பாதி வழி போகிறதுக்குள்ளே எங்கள் அம்மா எந்திரிச்சிட்டாங்க. எந்திச்சு பேசினாங்க. பேசுனேன் எங்கள் அப்பா வச்சு அப்படி பேசிட்டாங்க, அம்மா பேசிட்டாங்கன்ட்டு வெளியே பேசுங்க. அப்போ ஆண்டவர் எங்கள் அப்பா சொன்ன சாட்சி இது. எங்கள் அப்பா சரி நீ சொன்னல கூட நீ சோத்திரம் சோத்திரம் சொன்னால் நல்லாயிருன்னு சொன்னேன். நான் அதையும் என் அம்மாவுக்கு செஞ்சேன். அம்மா நல்லாயிட்டாங்க, சோத்திரம் சொன்னாங்க. அதுலேருந்து எங்கள் அப்பா ரொம்ப பக்தியாகவும் இந்த ஜோமனே கத்திரிக்கிற வேலை கடைசி வரைக்கும் எங்கள் அப்பா அவ்வளோ கத்திரக்குலேருந்து பக்தியாக இருந்தாங்க பாருங்க. அப்போ வெறும் ஸ்தோத்திரம் சொல்கிறதுனால எவ்வளோ ஒரு பிரச்சனை சால்வ் ஆகுது. அப்போ நாம் என்ன செய்யலாம், நமக்கு எனக்கு ஜெபிக்க தெரியாது, எனக்கு பைபிள் வாசிக்க தெரியாது, தேவையில்லைங்க, கத்திரவங்க பார்க்குறாங்க. ஆனால் ஒரே விசுவாசத்தை மட்டும் மனசில் வச்சுட்டு ஆண்டவர் மாறு கொடு, இந்த பிரச்சனை தீர்த்து விடுங்க, இந்த கஷ்டத்தை தீர்த்து விடுங்க, இந்த காரியத்தை முடிச்சு விடுங்க, எங்களோட திருமண காரியத்தை முடிச்சு விடுங்க. நீங்கள் கேட்டு பாருங்கள், திருமண காரியத்தை முடிச்சு விடுங்க, இந்த பிரச்சனையை தீர்த்து விடுங்க, கஷ்டத்துலேருந்து விடுதலை தாங்க, எனக்கு கடன் தொழில் விடுதலை. நீங்கள் கேட்டு பாருங்கள், கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஆசத்தை கொடுக்க பல்லவராக இருக்கிறார். பாருங்கள், எங்கள் அப்பாவுக்கு செஞ்ச விஷயத்தை மாதிரி உங்களுக்கு செய்வார். நீங்கள் அதிகமாக செய்யுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லி நம்ம ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வாதத்தை தந்தே தருவார். ஆனால் விசுவாசத்தை சொல்லுங்கள். அது இன்னொரு உதாரணம் உடனே வேதத்துலேருந்து உங்களுக்கு சொல்கிறேன் நான். பாருங்கள், ஒரு 3 ராஜாக்கள் வந்துட்டாங்க பாருங்கள். 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சரி, 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பக்கத்தில். இதில் வந்து சரி 20 வந்து இந்த இதில் வந்து ஒரு ராஜா யோசபாத் ராஜாவுக்கு எதிராக 3 ராஜா கொடிக்கிறாங்க, ஃபைட் பண்ணுறதுக்கு வர்றாங்க, அந்த தேசத்தை பிடிச்சிக்கிறதுக்கு வர்றாங்க, அவங்களுக்கு கொள்ளையடிச்சு போகிறதுக்கு வர்றாங்க. 20ஆம் அதிகாரத்தில் பாருங்க 1ஆம் வசனத்தில் மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் ஒரு அம்மோனியரும் அப்படி எல்லாருமா சேர்ந்து யோசபாத் ராஜாவை கொள்றதுக்கு வர்றாங்க, அந்த தேசத்தை பிடிக்க வர்றாங்க. அப்போ யோசபாத் என்ன செய்யறாங்க, ஒரு ஒன்றும் போடல, ஆண்டவர்கிட்ட போனார். 3ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமனப்பட்டு யூத உபவாசத்தை குறிவித்தார். இவர் நான் என்ன பரிகாரத்தை தேடி போடல, ஐயோ ராஜாக்கள் நீங்கள் கொல்ல வரவங்களே, நான் அந்த ராஜாவை கூப்பிடலாமா, இல்லை நான் இந்த ராஜாவை கூப்பிடலாமா, இவங்களை கூப்பிடலாமா, எகிப்தை பார்க்கலாமா, இவங்க வருவாங்க அவங்க தேடலை. உடனே என்ன செய்றாரு, இப்படி வருவாங்க, ஒரு பிரச்சனை வந்த உடனே பாருங்க, அப்படி யோசப் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவின் உபவாசத்தை கூறிவிச்சார். 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறாங்க. உடனே உபவாசம் சொல்லி ஜெபம் பண்ணாங்க. இங்கே பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது, எல்லோரும் ஃபைட் பண்ணது வர்றாங்க. இவர் உபவாசிச்சு சொல்கிறார். எவ்வளோ ஆண்டவரை கேட்குறாரு. அப்போ நீ கவலையே படாது, நான் உனக்காக செய்வேன், கற்று சொல்ல நான் உனக்காக தெரிஞ்சு ஆண்டவர் சொல்கிறாரு. அழகாக சொன்னோடனே பாருங்க, கஷ்டத்தை மத்தியில் அவர் கேட்குறாரு பாருங்க. 12ஆம் வசனத்தில் ஆண்டவர்கிட்ட எவ்வளோ கேட்குறான்னா, எங்கள் தேவனே அவனை ஒரு 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், எங்கள் தேவனே அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாக இந்த ஏராளமான கூட்டத்துக்கு மன்னிக்கு எங்களுக்கு விலகியே, நாங்கள் செய்ய வேண்டிய என்னன்னு எங்களுக்கு தெரியல. ஜனங்க வர்றாங்க, வச்சனுக்கு இல்லையே ஆகிய எங்கள் கண்கள் உண்மையே நோய்க்கு கொண்டிருக்கிறது. யோசனை சொல்கிறாங்க, எங்களுக்கு என்ன செய்ய தெரியல ஆண்டவரே, பிரச்சனை இருக்குது, எல்லாரும் எங்களுக்கு இது பண்ண வர்றாங்க, எங்களுக்கு வெலை கிடையாது, அவங்க அவ்வளோ ஏராளமாக கூட்டம், நாங்கள் என்ன பண்ணோம், உண்மை நோக்கி பார்க்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுங்க, உண்மை நோக்கி கொண்டிருக்கேன். அப்போ கத்தரி சொல்லி ஒன்றும் கவலைப்படாது, நான் உங்களுக்கு கவலைப்படாது. நீங்கள் சொல்கிறா பாருங்க 17ஆம் வசனத்தில் 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 நாளாகவும் 27ஆம் 2 Chronicles 20th chapter 17th verse. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல ஆண்டவர் சொல்கிறாங்க. உங்களுக்கு பிரச்சனைனா உங்களுக்கு சொல்லுவேன், ஏன் கவலைப்படுற, நான் உனக்கு யுத்தம் செய்கிறேன், ஏன் கவலைப்படுறீங்க, நான் உங்கள் பிரச்சனை தீர்த்து வைக்கிறேன், கற்று சொல்கிறாங்க. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, கத்த அழகாக சொல்கிறாரு. யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். வெயிட் பண்ணி பாருங்க, வெயிட் பண்ணி பாருங்க. பயப்படாமல் கலங்காமல் உங்கள் நாளைக்கு அவர் உங்களுக்கு எதிராக புறப்படுவார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்.
இடத்துல நீ பேசாமல் இருங்க, நாளைக்கு என்ன நடக்கு பாருங்க, நான் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன் சொல்லிட்டார். இவர் ஆறாமல் உட்காந்துருக்கிறார். அடுத்த நாள் யுத்தத்துக்கு வரப்போகிறாங்க ராஜாக்கள் எல்லாத்தையும். கத்தரை செஞ்சாங்க, நான் பார்த்து போயிட்டார். இவர் அதுக்காக என்ன செஞ்சார், யுத்தத்துக்கு போகிறதுக்கு, யுத்தத்துக்கு நீங்களே சொல்லுங்கள், யுத்தத்துக்கு என்ன சொல்லணும், யானைப்படை, குதிரைப்படை, இப்படி சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் முன்னாடிச்சு விடுறவங்க எல்லாரும் முன்னாடி விற்க வைப்பாங்க, அவங்க வெட்டுவாங்க விட்டுவாங்க. ஆனால் இந்த யோசபத் ராஜா கர்த்தர் சொல்கிறேன், நான் அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டார்ல. யோசபத் ராஜா என்ன பண்ணுறாரா பாருங்க. பின்பு அவர் 21 வருஷத்துல பின்பு ஒரு ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பாருங்க, 2 நாளாகவும் 21 ஆலோசனை பண்ணி பரிசுத்தம் அல்லது மதத்தோரை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்று கர்த்தரை பாடவும் பாடவரை நிறுத்தினார். நீங்க சொல்லுங்க, யுத்தத்துக்கு போறாங்க, பயங்கர யுத்தம், அவங்க பெரிய ராஜாக்கள் போட்டிருக்காங்க, இன்னைக்கு ஏராளமான ஜனம் எனக்கு எதிராக வந்திருக்காங்க. இவர் என்ன செய்றாரு, யுத்தத்துக்கு போறதுக்கு யானைப்பட குதிரைப்படலாம் வைக்கல, எல்லாரையும் பின்னாடி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரா, கர்த்தரை துதிக்கிறதுக்கு ஒரு கூட்ட ஜனத்தை வச்சாரு. முன்னாடி நீங்கள் கர்த்தரை துதிச்சு பாடிட்டு போங்க, பின்னாடி மட்டும் வருவாங்க. அதை பாருங்க, அழகா என்ன சொல்றாருன்னா, அவர் கிருபை கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது கர்த்தரை பாடவும் பாடவரை நிறுத்தினார். 21 வருஷம் அழகா சொல்றாரு பாருங்க கடைசியில். அப்போ பாடவரை விட்டுறேன், இவங்க இவ்வளோ நம்மளுக்கு நம்மளா, ஐயோ நம்மளை முன்னாடி விட்டு பாட விட்டுருக்காங்க, யாராவது அடிச்சுட்டாங்கன்னா, சண்டை போட்டாங்கன்னா, நம்ம மேலே கல்லை போட்டாங்கன்னா நம்ம யோசிப்போம். ஆனால் இவங்க நம்பிக்கை விசுவாசர் அவங்களும் கர்த்தரை துதிச்சுக்கிட்டு பாடிட்டு முன்னாடி போகிறாங்க பாருங்க. பாருங்க அடுத்த வசனத்தை என்ன சொல்லுங்க, அவர்கள் பாடி துதி தொடங்கிய உடனே 22 வசனத்துல 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 22 வசனத்துல அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து அம்மோன் புத்திரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசன் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழுப்பப்படினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அவளை இவங்களை யுத்தம் பண்ணுறது வந்தாங்க, நம்ம பாட ஆரம்பித்தாங்க, ஜெபிக்க ஆரம்பித்தாங்க, ஆண்டவர் மகிமைப்படுத்த ஆரம்பித்த உடனே அங்கே அவங்களுக்கு பிரச்சனை. நீ நான் சொல்லி அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு அடித்தாங்க, டிசிப்ளின் போட்டு செத்தே போயிட்டாங்க. என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் ஒருத்தருக்கு மிச்சலுங்க ரொம்ப ஒரு எழுப்பு பண்ணினால் அவர்கள் வெட்டு விட்டாங்க, எல்லாரும் செத்துட்டாங்க. செத்து மட்டும் இல்லை, அவங்க திங்ஸ் எல்லாத்தையும் கீழே போட்டு போயிட்டாங்க. இவங்க பயந்துக்கிட்டு போயிட்டு அப்படியே விதத்துக்கு ஆனால் ஆண்டவர் தூச்சிட்டே போகிற கத்தோட நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபம்ட்டே போனாங்க. அங்கே நடந்தது என்ன, எல்லாத்தையும் போட்டு போனாங்க. 3 நாள் அந்த திங்ஸை கொள்ளையிட்டானா. நீங்கள் ஃபுல்லாக வச்சுங்களுக்கு தெரியும், இதில் போட்டுட்டு பாருங்க 24ஆம் அதிகாரம் 24 வசனத்தில் கடைசியில் ஒருவரும் தப்பலை. எவ்வளோ திரளான கூட்ட ஜனம் வந்துச்சுல, எவ்வளோ பெரிய ஜனம் வந்துச்சு இவங்களை எதிர்த்து யுத்தம் பண்ணுறதுக்கு. ஆனால் இங்கே போட்டு வசதி ஒருத்தர் கூட தப்பலையா. அது மட்டும் இல்லை, வந்தவங்க என்ன செஞ்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க பிரேதங்களில் உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது என்பது 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அவர் ரொம்ப வீதியாக இருந்துச்சு. எவ்வளோ பேர் வந்துருப்பாங்க பாருங்க இவங்க யுத்தம் பண்ணுறது. யுத்தம் பண்ண வந்துட்டு அவங்க சாப்பாட்டுக்கு அவங்க போட்டு ட்ரெஸ்ஸுக்கு அவங்க மேலே இருந்த இதெல்லாம் பொருள்கள் எல்லாம் சேர்த்து போட்டு எல்லாத்தையும் போட்டு அங்கேயே சேர்த்து போயிட்டாங்க. அவங்க யுத்த தடவாடெல்லாம் போட்டு போயிட்டாங்க. கத்தர் சரி ஒருத்தர் பற்றி சண்டை போட்டு அவங்கள என்ன செஞ்சாங்க, ஃபுல்லாக செத்துட்டாங்க. இப்போ அவங்க கிளத்தி போட்ட ட்ரெஸ்ஸு, அவங்க உடம்புல போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, அவங்க சாப்பாடு கொண்டு வந்து எல்லாம் பொருள்ச்சு ஃபுல் எடுத்தால் 3 நாளாக கொள்ளையடிச்சாங்க. அவங்க 3 நாளாய் கொள்ளையிட்டாங்க. அது அவ்வளோ மீதியாக இருந்துச்சு. அப்போ கர்த்தர் எவ்வளோ நண்பர் பாருங்க. நாம் என்ன செஞ்சோம், கர்த்தருக்கு ஏதாவது செஞ்சோமா, காசு கொடுத்தோமா, லஞ்சம் கொடுத்தோமா, அவருக்கு ஏதாவது பண்ணோமா? நம்ம முன்னே விசுவாசத்தை வச்சுட்டு சோத்திரம் 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 முடிச்சோம். கர்த்தருக்கு அதான் தேவைப்பட்டுச்சு. உங்கள் வெள்ளியும் கூட கர்த்தர் நிறைய வச்சுருக்குறாரு. லஞ்சம் கொடுக்க வேண்டாம், கர்த்தர் நம்பிக்கை வைங்க, விசுவாசிங்க. கர்த்தர் விசுவாசிச்சு ஆண்டவரை உமாறும் உமாறும் என் தட்டைகளை உடைக்க உமாறும். எரியோ மாதிரி தடை வரட்டுமே, எந்த ராஜாக்களாலும் தடை வரட்டுமே, என்னை அழிக்க வரட்டுமே, உங்களால் முடியும். கர்த்தர் நம்பிக்கை வச்சு பாருங்க. கர்த்தர் நிச்சயமா பெரிய விளக்கு. எப்படி விடுதலை மட்டும் இல்லை, பொருள் பல் எல்லாம் சேர்த்து எல்லா திங்ஸ் நிறைய அவ்வளோ அவங்க போட்டு ஆளுடைய ஆபரணம் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது இருந்தது. அவங்க மேலே ட்ரெஸ்ஸில்
அப்புறம் நான் உங்களுக்கு போட்டிருந்த ஃபுல் திங்ஸ் எல்லாத்தையும் 3 நாளாக போட்டுட்டேன். அப்போ கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. அப்போ நாம் என்ன செய்யலாம்? நம்ம தடைகளை உடைக்கிறதுக்கு நம்ம கர்த்தரை மட்டும் நம்பலாம், கர்த்தரை மட்டும் ஸ்தோத்திரம் சொல்லலாம். இன்னொரு காரியம் கூட உங்களுக்கு இந்த இடத்துல சாட்சியாக சொல்ல ஆசைப்படுறேன். எங்கள் சர்ச்சு ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் எங்களுக்கு. சர்ச்சில் அநேக தடவை போலீஸ் வந்துடுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, இது பிடிங்க அதை பிடிங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க. ஐயோ கல்லாட்டாகவே இருக்கும், எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். சரி என்ன செய்யணுங்க, ஜோன்ட்டே இருக்கும், பேசுப்பா நீங்கள் அழைச்சிட்டு வந்தீங்க, நீங்கள் செய்வீங்க, நம்மளால் முடியும் அப்படின்ட்டே இருக்குமா. ப்ரே பண்ணுறாங்க. ஒரு நாள் சார் போலீஸ் ஸ்டேஷன் வாங்கன்னு கூப்பிட்டுட்டாங்க. ஒரு பெரிய அதிகாரிகள் வாங்கன்னு கூப்பிட்டுட்டாங்க. சரி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னோம். சரி இப்போ உடனே போக வேண்டாம், நம்ம ஜோம் மட்டும் போகலான்ட்டு வீட்டில் வந்து ஸ்தோத்திரம் சப்பா உமார் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு சரி போனாங்க. ப்ரே பண்ணிட்டு ஜோம் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போயிட்டாங்க. அங்கே போனால் ஒரு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு தெரியாது, ஏதோ பிரச்சனை, என்ன பிரச்சனை தெரியாது. நாங்கள் இவங்க போகிறாங்க பார்த்து போங்க, அவங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. உங்கள் மேலே ஒரு கேஸில் போங்க. எவ்வளோ நல்லவர். நாம் என்ன செஞ்சோம்? நாம் எதுவுமே செய்யலை. ஆனால் கர்த்தர் சிலர் நமக்காக யுத்தம் பண்ணுறார். எந்த இடத்துல இருக்கட்டுமே, என்னமா இருக்கட்டுமே, உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இன்னைக்கு யோசிங்க, இன்னைக்கு ஒரு தேர்வு பண்ணுங்க. இவ்வளோ பெரிய பிரச்சனையா? ஆனால் ஒன்றே ஒரு காரியம் நீங்கள் என்ன செய்யணும்னா, கர்த்தர் தீர்மானிப்பார், கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், கரெக்டு. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய என்ன காரியம் தெரியுமா? விசுவாசத்தோடு ஐக்கிய பண்ணணும். அப்படி நடக்குமா நடக்காதா? சந்தேகப்பட்டு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடைக்காது. நிஜமாகவே நடக்குமா? அதே எப்படி நடக்கணும்? நம்பி பாருங்களேன், ஒரு தடவை நம்பி பாருங்கள், விசுவாசி செஞ்சு பாருங்கள், கர்த்தர் பெரிய சேத்தை கொடுப்பாரு பாருங்கள். அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு வசனம் போட்டிருக்காரு. யாக்கோபுல வாசிங்க, யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19ஆவது வசனம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 2nd chapter, ஜேம்ஸ் 2nd chapter 19th verse. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறோம். நாம் விசுவாசிக்கிறோம், கண்டிப்பாக விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறோமோ பாருங்க. அப்படி செய்யறது நல்லது தான். ஆனால் பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. அப்போ என்ன அர்த்தம்? பிசாசு கூட கடவுள் இருக்கிறாரு, அவரெல்லாம் கூட அவரால் முடியும், என்ன கொள்ள கூட முடியும். பிசாவுக்கும் தெரியும் பிசாசு நினைக்குது, பிசாசு நடுங்குதான் அவரை பார்த்துட்டு. அதான் பாருங்க அழகாக சொல்கிறாரு, தேவன் ஒரு உண்டென்று நீங்கள் நானும் விசுவாசிக்கிறோம். கண்டிப்பாக தேவன் ஒரு உண்டென்று நம்ம எல்லாம் விசுவாசிக்கிறோம். அப்படி செய்வது நல்லது. விசுவாசிச்சுட்டு மட்டும் பார்த்தாது பாருங்க. விசுவாசம் கூட என்ன செய்யுது? விசுவாசி நடுங்குது. ஆனால் விசுவாசம் நடிக்கிறதுக்காக நடுங்குது. நாம் நினைச்சிடும் கர்த்தர் ஜெயம் எடுக்கிறதுக்காக நம்ம நினைச்சிடும். ஆண்டவர் மட்டும் விசுவாசித்து நம்பிக்கையோடு ஜெயிச்சு பாருங்க. விசுவாசி என்ன செய்யும்? நிறைய பேர் நினைச்சவங்க வாயில் துதிப்பாங்க, சோத்திரம் சொல்லுவாங்க. ஐயோ நடக்குமா நடக்காதா தெரியலையே, சோத்திரம் ஏன் நிஜமாக நடக்குமா? சோத்திரம். அப்போ நம்ம மனசில் நம்பிக்கை இருக்குதா? விசுவாசம் இருக்குதா? நீங்கள் பாதி நேரம் உங்களுக்கு சந்தேகப்பட்டுட்டே சொன்னீங்கன்னா, சந்தேகப்பட்டுட்டே நீங்கள் பண்ணிங்கன்னா எப்படி கிடைக்கும் நன்மை? அதுக்கு ஒரு வசனம் சொல்கிறேன். நீங்கள் சந்தேகத்தோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயனும் இல்லை. எந்த கோட்டையில் ஒரு துரும்பு கூட நீங்கள் தள்ள முடியாது. நிஜமாக சொல்கிறேன். ஒரு மதில் செவரு எரிவா போட்டாங்க, ஒரு சின்ன செவரில் ஒரு துரும்பை கூட உங்களால் தள்ள முடியாது. எல்லாமே தடையாக தான் இருக்கும் பாருங்க. அதே யாக்கோபு ஜேம்ஸ் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பாருங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ஜேம்ஸ் 1st chapter 6th verse. ஆனாலும் அவன் எவ்வளவாய் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் யாரையா சந்தேகம் தான் சொல்லுங்க. சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடைபட்டு அலைகிற கடலின் அலைக்கு உப்பாயிருக்கிறான். 7ஆவது வசனத்துல அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தருக்கு எதையாய பெறலாம்னு நினைக்கிறான். வசனம் கரெக்டா பாருங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 6ல் 7ல் பாருங்க. அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தருக்கு எதையாய பெறலாம்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அதுக்கு நீங்கள் சும்மாவே இருக்கலாம். இதுக்கான ஜோம் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க, வேண்டாம். நீங்கள் செய்ய இன்னைக்கு தீர்மானுங்க, கர்த்தாவே சப்பா உங்களால் கூட எவ்வளோ பெரிய தடையாக இருக்கட்டுங்க, எவ்வளோ ஒரு பிரச்சனை, எப்படி ஃபீஸ் கட்ட முடியலையா, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். நான் அப்போ தான் ஜோம் பண்ணுவேன். நீங்கள் கொடுத்த பிள்ளைங்க ஆண்டவரே உங்களுக்கு தெரியும் எப்போ கட்டணும், எவ்வளோ கட்டணும், என்ன கட்டணும். இங்கே கொடுக்குறேன், எங்கே கொடுக்குறேன், அந்த பேச்செல்லாம் வேண்டாம்.
நீங்கள் கட்டிடுங்க. வெள்ளி பொண்ணு நீங்கள் வச்சுருக்கீங்க, நீங்கள் கட்டுவீங்க. 6ஆம் மட்டும் என் பிள்ளைட்டுலாம் அப்போ தான் செஞ்சோம். கத்தர் பார்த்து ஃபீஸ் கட்டினேன். அவங்க கட்டில் தயவு கிடச்சிச்சு, அவங்களே கன்சல்ட் கொடுத்தாங்க, அவங்களே படிக்க வச்சாங்க, அவங்களே செஞ்சாங்க. இன்னும் கத்தர் எல்லா பிள்ளையும் நல்லா வச்சுருக்கிறாங்க. அப்போ கத்தர் விசுவாசத்தோடு கேட்டால் தான் கிடைக்கும். விசுவாசம் இல்லைன்னா நீங்கள் கேட்கவே வேண்டாம், கிடைக்காது. நீ கேட்டாலும் கிடைக்காது. அதுதான் சொல்லிக்கிறது. அப்படிப்பட்ட மனுஷன் தான் கற்று எதையாவது பெறலாம் வந்து நினைக்கவே நினைக்காது. அதனால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இது இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்க உங்களுக்கு நான் தாழ்மையாக சொல்கிறேன், அன்பாக சொல்கிறேன். தயவுசெய்து இன்றைக்கு ஒரு காரியத்தை தீர்மானம் எடுங்க. உங்கள் முன்னாடி எதிகோ கோட்டை போல பயங்கரமான தடைகள் இருக்குதா? சத்துருக்கள் இருக்காங்களா? பயங்கர முரட்டாட்டங்கள் இருக்காங்களா? குடும்ப தடையாக இருக்குதா? இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தடையாக இருக்காங்களா? எந்த தடையாக இருக்கட்டுமே, நான் எப்படி சொல்லுவேன், என்ன சொல்லுவேன், எத்தையும் யோசிக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கையில் செய்வார். அவர் பார்த்துக்குவார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இசப்பா உங்களால் போடும், நீங்கள் செய்வீங்க. நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 சொல்லி பாருங்கள். கர்த்தர் விடுதலை கொடுப்பாரு. என் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்துக்கும் என்னால் முடியாது நிறைய காரியங்கள். நான் மனுஷி, ஆனால் ஒரு மனுஷன் தேடி போக மாட்டேங்க. நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், இசப்பா உமார் கொடு, செய்யுங்கப்பா. சுகத்தை கொடுக்க உமார் கொடுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சுகமடைச்சதுக்காக ஸ்தோத்திரம், சுகமடைச்சதுக்காக ஸ்தோத்திரம், நல்ல ஓட வச்சதுக்காக ஸ்தோத்திரம், நடக்க வச்சதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே சப்பா மெசை கொடுக்க வச்சதுக்காக ஸ்தோத்திரம், கண்ணை திறந்து வச்சதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்ல 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 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எனக்கு பலன் கொஞ்சம் நான் சொல்கிறேன். அதனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். நீங்களும் எங்கேயோ கொட்டை போல ஒரு பயங்கரமான சூழ்நிலை வந்தாலும், பயங்கரமான கொட்டையாக இருந்தாலும் கர்த்தர் சொல்கிறாரு, விசுவாசத்தினாலே எரிவப்பட்ட நிம்மதிகள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. ஒரு நாள் ஸ்தோத்திரம் பண்ணீங்களா? ஒத்தலையா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுக்கிற வரைக்கும் ஸ்தோத்திரம், கர்த்தர் எனக்கு ரட்சிப்பை தர்ற வரைக்கும் ஸ்தோத்திரம், எனக்கு ஆசீர்வாதத்தை தர்ற வரைக்கும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எப்பப்பட்ட டைமுக்கு சொல்லுங்க. சீக்கிரத்தில் உங்கள் பாத்திரம் நிறையும் போது கர்த்தர் நிச்சயமாக துதிகளால் உங்கள் பாத்திரம் நிறையப்படும் போது ஆண்டவர்கிட்ட அதிசயம் அற்புதம் நீங்கள் நினைக்கக்கூட முடியாத அளவுக்கு, விவரிக்கப்பட்டால் கூட உங்களால் விசுவாசிக்க முடியாத அளவுக்கு பெரிய அற்புதத்தை கர்த்தர் நின்று செய்வார். நிச்சயமாக செய்வார். கர்த்தர் முடியாத ஆசிரியப்பார். ஆமீன். பிரைஸ் காட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே இயேசுப்பா, ஆண்டவரே இயேசுப்பா, நன்மை கரத்தில் கர்த்தாவே இயேசுப்பா இந்த செய்தியை ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. இதை கேட்டவங்க ஆண்டவரே இயேசுப்பா உண்மை நம்பி விசுவாசித்து உம்மிடத்தில் கர்த்தாவே அநேக ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே தட்டைகள் உடைக்கப்படும். இயேசுப்பா நீங்கள் கிருபை செய்தீங்க, கிருபை செய்யுங்க, இன்னும் செய்வீங்க. ஆண்டவரே தொடர்ந்து நீங்கள் தானே சோத்திரம் சோத்திரம் கர்த்தாவே இயேசுப்பா, ஆண்டவரே இயேசுப்பா நன்மை கரத்தில் கர்த்தாவே இயேசுப்பா இந்த செய்தியை ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. இதை கேட்டவங்க ஆண்டவரே இயேசுப்பா உண்மை நம்பி விசுவாசித்து உம்மிடத்தில் கர்த்தாவே அநேக ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே தட்டைகள் உடைக்கப்படும். இயேசுப்பா நீங்கள் கிருபை செய்தீங்க, கிருபை செய்யுங்க, இன்னும் செய்வீங்க. ஆண்டவரே தொடர்ந்து நீங்கள் தானே எங்கள் நடத்துங்க கர்த்தாவே இயேசுப்பா. எல்லாவற்றையும் கர்த்தாவே உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் கர்த்தாவே எல்லாத்தையும் பொறுப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.